நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்களெல்லாம் கோச்சிங் வர சொன்னா கோச்சிக்கிட்டு எங்கேயோ போறீங்களாமே? உடம்புலாம் எப்படி இருக்கு? இன்னொரு தடவை கரெக்டா பிராக்டிஸ்க்கு வரல இந்த காலேஜ் விட்டு டிஸ்மிஸ் பண்றேன். கிரவுண்டுக்கு போங்கடா. ஒரு டிசிப்ளின் இல்ல. குட் மார்னிங் மை டியர். போடா டேய். டேய் ஃபாதரே மறதில வாடா போடான்றியா? மூஞ்சி கிஞ்சிலாம் வஞ்சிரும். கண்ணாடி போட்டா டேய் என்னடா பண்ணுவ? கோவப்படாதீங்க, கிட்ட வாங்க. நீங்க தள்ளி போங்க. மை சன். நான் ஊன் சன்லாம் இல்ல, குன்னக்குடி சன். மை சன், நீங்க சகோதரி ஸ்டெல்லா கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி செஞ்சீங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. தப்பா நடந்துக்கிட்டேனா? நான் என்ன அவளை ரேப்பா பண்ணேன்? ஐயோ, ஏய் டச் பண்ணாத தள்ளி போ. ஏய் ஃபாதர் கிட்ட நெக்கலா பேசுறியா? கேப்போட தலை இருக்காது, அவ்வளவுதான் கை கால் ஒடிஞ்சிரும். விசில் ஊத இருக்க மாட்டேன். கொன்னுடுவேன். யாருகிட்ட? பீட்டி கிட்ட எல்லாம் பஞ்ச் டயலாக் பேசினா பின்னிடுவேன். டேய் என்ன வாடி உன்னை கொலை பண்ண விட மாட்டேன். அமைதியா. பிளடி. அவர் உங்களை அடிச்சா நீங்க திருப்பி அடிப்பீங்களா? பைபிள்ல என்ன சொல்லிருக்கு, அதுவும் இந்த பேஜ்ல என்ன சொல்லிருக்கு? ஒரு கணத்துல அடிச்சா மறு கணத்தையும் காமிக்கணும். நீங்க காமிங்க, நீங்க அடிங்க. பாத்தீங்களா ஃபாதர், உங்க முன்னாடி ஒரு கண்ணத்திலே அடிச்சிட்டான். இப்ப நான் இந்த கண்ணத்தை காட்டவா? ஐயோ அதெல்லாம் வேண்டாம். ஏய் அவன் பேசும்போது ஏன்டா அடிக்கிற? உன்னெல்லாம் ஃபியூச்சர்ல. ஸ்டெல்லா டென்ஷன் ஆகாதீங்க. நம்மளுடைய கதிர் இந்த உலக பாவத்தில் சிக்கி தவிச்சிட்டு இருக்காரு. தான் என்ன செய்யறோம் தெரியாம செஞ்சிட்டு இருக்காரு. நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் பேசிக்கிறேன். ஏய் உன் பொசிஷன்ல போ. உன் பொசிஷன்ல போய் நின்னு பேசு. கோ. நீங்க பண்ண தப்புக்கு அவங்க என்ன செய்வாங்க? பேசாம சந்திரமா நீங்க ஆலயத்துக்கு வாங்க. சகோதரி ஸ்டெல்லா உங்களை மன்னிக்கிறாங்களோ இல்லையோ, அந்த ஆண்டவர்கிட்ட இருந்து நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு வாங்கி தரேன். இங்க பாருங்க ஃபாதர் பிரிட்டோ, நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கல. நீங்க போட்டிருக்கீங்களே வெள்ளை கலர் அங்கி, அதுக்கு மரியாதை கொடுத்துட்டு இருக்கேன். மரியாதை இதுங்க ரெண்டுத்தையும் கூப்பிட்டு கிளம்புங்க. இமிடியேட் இல்ல அடிச்சிடுவேன். ஸ்டெல்லா வாங்க போலாம், வாங்க போலாம். என்ன போலாம்? அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா, நீங்க பாட்டு கேட்டுட்டு இருக்கீங்க. இவ்வளவு நேரம் அவ என்ன சொன்னான்றத நீங்களும் பக்கத்துல இருந்து கேட்டுட்டு தானே இருந்தீங்க. இவரு ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா அவரை நம்ம மன்னித்து ரட்சித்து அவரை திருத்தி இருக்கலாம். அவன் சாத்தா இல்ல. இதோ பாரு கதிரே, நான் ஒரு தடவை ஸ்டெல்லா கிட்ட வம்பிழுத்த கழுத்துல தலை இருக்காது. என்ன மணி, ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி அடி வாங்கினதெல்லாம் மறந்துட்டீங்களா? நீங்க இல்ல, உன் டேடியே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா இவன் நினைச்சா நான் அமைதியா இருப்பேன். இவள ஒத்துக்க சொல்லுங்க. என்னால ஒத்துக்க முடியாது. அப்பனா நான் அப்படிதான் பண்ணுவேன். உன்னை சொல்ற இடத்துல எப்படி சொல்லி கொடுக்கற மட்டும் பாரு. வாங்க பைசன், நம்ம கோயிலுக்கு போய் ப்ரேயர் பண்ணுவோம். அவரும் வராரான்னு கேட்போமா? வாங்க. நீங்களும் போங்கடான்னு சொல்றல. ஃபாதர் இவெல்லாம் உருப்பிட மாட்டான் ஃபாதர். கதிரே போய் எங்கனா குதிரை விட்டு போ. இமிடியேட் பாய்ஸ். அப்புறம் என்ன மாமா? மாமான்னு சொல்லக்கூடாது. டிசூசா, பிரிட்டோ டிசூசா, ஃபாதர் பிரிட்டோ டிசூசான்னு சொல்லணும். ஓ மாமா சொல்லக்கூடாதா? கர்த்தர் கோச்சிப்பார். ஓ ஓகே ஃபாதர், சொல்லுங்க என்ன பிரச்சனை? சொல்லு ஸ்டெல்லா, என்ன செய்யணும்னு சொல்லு, செஞ்சிடும்.
அது ஒண்ணும் இல்ல. அவன் என்ன சொல்றது, எப்ப அந்த கதிர் நம்ம காலேஜுக்குள்ள என்ன அடிச்சானோ இந்த காலேஜ்ல அவன் வேலை செய்யக்கூடாதா, முதல்ல அவனை வேலை விட்டு தூக்குடா. ஆமா வெற்றி, இனிமே இந்த காலேஜ்ல கதிர் இருக்கணும், வேற நான் இருக்கணும். இந்த டெசிஷன் நீ இன்னைக்கே எடுத்தாகணும். வெற்றி, அவனை வேலை விட்டு தூக்கினா மட்டும் பத்தாதா, நம்ம காலேஜ் கிரவுண்ட் இருக்குல்ல, அதுல எல்லா பசங்களையும் கூட்டி நிக்க வச்சு லைனா காலில் விழுக்கணும்டா. அது மட்டும் பத்தாது மச்சான், என் காலில் முக்கியமா விழுணும்டா அவன். பைசன், ஃபாதர், இந்த பக்கம் வாங்க. அதாவது பைசன், அன்பே சிவம் அன்பே கடவுள். மன்னிப்பு கேட்கறவன் தான் மனுஷன், மன்னிப்பு கொடுக்கறவன் தான் கடவுள். மனுஷனா இருந்தா மன்னிப்பு கேட்பான், அவன் மனுஷன் இல்ல அமானுஷம். அவர் செஞ்ச பாவத்துக்கு கண்டிப்பா பரிகாரம் பண்ணியே ஆகணும். சாரி. பாய்ஸுங்களுக்குலாம் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருந்தா தான் வர லேட் ஆயிடுச்சு. பை த பை, என்ன எதுக்கு கூப்பிட்டீங்க தெரிஞ்சுக்கலாமா? டேய் கண்ணாடி கேட்டுறா, கரஸ்பாண்ட் நிக்கிற, ஒரு மரியாதை கிடையாது. கண்ணாடி கட்டு தான் அங்க இருந்து கூப்பிட்டீங்களா? கண்ட்ரி ப்ரூட்ஸ். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க கதிர்? நீங்க என்ன பண்ணாலும் மேனேஜ்மெண்ட் பார்த்து சும்மா இருக்குமா? சொல்லுங்க சார். நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு தெரிஞ்சுக்கலாமா? கரஸ்பாண்ட் பேசுறப்ப மரியாதை பேசுறா, நான் உங்க வீட்டுல பேசுற மாதிரி பேசுற. சார், சாரி சார், நான் உங்ககிட்ட தானே சார் பேசிட்டு இருக்கேன். நடுவுல இவன் ஏன் பின்னிடுவேன்? இங்கெல்லாம் ஆபீஸர் வந்தா சைலண்டா இருக்கணும். 90 பண்ணியிருந்தா சும்மா பைசன் மணி, வரலாம். நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. சரி ஃபாதர். மைசன் கதிர், நான் காலேஜ் படிக்கும் போது கோவப்பட்டிருக்கேன், அதை நீங்க பார்த்துருக்கீங்க. சரி போதும். நான் சொல்றத பொறுமையா கேளுங்க. கோவப்படாதீங்க. நான் ஃபாதர் ஆகிறதுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி, ஃபாதர் ஆனதுக்கு அப்புறம் நான் நல்ல மாதிரி. ப்ளீஸ் அவங்கள கோவப்படாதீங்க. இந்தாங்க இந்த பைபிள். பைபிளை புடுங்கிப்பேன். வை. ஸ்டெல்லா கிட்ட கண்டபடி பேசியிருக்கதா அவங்க உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அவ சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பா சார். ஏய், இவ அவள பேசாத, பல்ல ஒடிச்சிருவேன். புடியலன்னு சொல்ற. அப்ப வேற யாரா கல்யாணம் பண்ணி கட்டிதானே? நான் மாமா மேல லவ் இல்லாமலா? அது என்னோட பர்சனல் இஷ்யூ, உன்கிட்ட எல்லாம் சொல்ல தேவையில்ல. இங்க பாருங்க கதிர் சார், உங்க மேல ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. அப்பெல்லாம் போனா போதுன்னு தான் பார்த்தோம். இதுக்கு மேலே அப்படி விட முடியாது. புரிஞ்சிடுச்சு. இவ்வளவு நாளா நான் பண்றதுதான் உங்களுக்கு பிடிக்கலன்னு நினைச்சேன். பட் இப்ப எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு உங்களுக்கு என்னையே பிடிக்கலன்னு. எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் வெளியே போன வேலை வெட்டி இல்லாம அட்டப்பு இருக்குவேன்னு. நெவர். இந்த விசில் ஊதியாவது நான் பொழைப்பேன் சார். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. ஆமா, அவர் அட்டெல்லாம் பொறுக்க மாட்டார். அந்த விசில் வச்சு கண்டக்டர் ஆயிடுவாரு. மச்சா நீ சீட்டு வச்சு கையில எடுத்து அமைச்சிரு, போயிடும். போப்பா. பைசன் மணி, பேசக்கூடாது. வெளியே வாங்கடா, ஸ்கூல் பசங்களை செட் பண்ணி அடிக்கிறேன். உங்களை இந்த மேனேஜ்மெண்ட் உங்களை இந்த பிடி மாஸ்டர் போஸ்ட்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணது. அதுக்கு உண்டான ஆர்டர். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சிவா, நான் எதுவுமே பண்ணலடா. எல்லாம் எனக்கு தெரியும் கதிர், நீ கொஞ்ச நேரம் அமைதியா. நாங்கள் ஒன்றும் வேணும்லாம் இந்த மாதிரி பண்ணல. அவர் மேலே ஏற்கனவே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது முடிஞ்சு போன விஷயமாச்சு.
இப்போ என்ன பிரச்சனையோ அதை மட்டும் பேசுங்க. சார் ஏன் அவரில் தான் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ராக்டிஸ் கொடுப்பாங்களா? எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமா கூட்டு போயிட்டாரு. 2 பசங்களை மட்டும் தானே கூட்டு போனாரு. அதுவும் அந்த பசங்களை உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்க சொல்லியிருக்கு. அந்த பசங்க உங்ககிட்ட கேட்கல. அது கதிர் என்ன பண்ணுவோம்? பாவம். ஸ்போர்ட்ஸ் டேலாம் வேற வரப்போகுது. ப்ராக்டிஸ்லாம் பண்ணாதானே நம்ம காலேஜ் ட்ராஃபி வின் பண்ண முடியும். சார் அது ஆக்சுவலி என்னன்னா உங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் நீங்க முதல்ல யாரை போய் பார்த்துருக்கோம்? அங்க பாருமா. முதல்ல போய் நீங்க பிரின்சிபலை பார்த்துருக்கணும்னு சொல்ல வர்றார். என்ன மைசன்? என் ஃபாதர்னு பாருங்கள அசியசியமாக திட்டிடுவேன். பைசன் மணி சுமாரு நீங்க சொல்லுங்க மைசன். அதை விட்டுட்டு கரஸ்பாண்டன்ட் உங்க ஃப்ரெண்டுன்றனால டைரக்ட் அவரே போய் பார்த்துருவீங்களா? அப்ப நம்ம காலேஜ்ல பிரின்சிபல் ஒருத்தர் எதுக்கு இருக்காரு? நீங்களே அவரை மதிக்கலன்னா அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட அவரை மதிக்க மாட்டாங்க. சூப்பர் மச்சான், இதுதான்டா நான் எதிர்பார்த்தேன். முதல்ல பிரின்சிபலை போய் பாருங்க. அவரால் முடியலன்னா மட்டும் அதுக்கப்புறம் கரஸ்பாண்டன்ட் வந்து பாருங்க. ஓகே? மன்னிப்பு மன்னிப்பு ஆண்டவர் தருவார். வாருங்கள் மன்னிப்பு தேடுவோம். இந்த 2 பிள்ளைகளையும் ஒண்ணா பார்க்கறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. வாங்க உங்க 2 பேரும் அதே மாதிரி சேர்த்து வைக்கலாம். ஆ பார்த்துட்டு கால் பண்ணு. சரி வெற்றி. கதிர்மா. கண்டிப்பா மிஸ் கால் கொடுக்குறேன். ஆமாம்மா, மனசுக்கு பிடிச்ச பொண்ணை தானே கல்யாணம் பண்ண முடியும். சார் இப்போ எதுக்கு இங்கே என்னை கூப்பிட்டீங்க? இருங்க, பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எங்கள் அம்மாவோட தான் பேசிகிட்டு இருக்கேன். மாதா பிதா முன்னடி தெய்வம் சொல்லியிருக்காங்க. அது முன்னறி தெய்வம். வா 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 வா. என்ன அழகா சொல்கிறீங்க. வெரி குட். ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். அம்மா கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. நீ எவ்வளோ இல்லை இல்லை எனக்கு எவ்வளோ வயசானாலும் நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஆமாம், அந்த பொண்ணுக்கு வயசானாலும் சும்மா அது கும்முன்னு தான் இருக்கு. சார் நான் கிளம்புறேன் சார், கிளாஸுக்கு டைம் ஆகுது. நீ கிளாஸுக்கு போய் ஒன்றும் கிழிக்க வேண்டாம், உட்காருங்க. ஆமாம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா. அந்த பொண்ணை நான் ஒன்றும் விட மாட்டேன். ஆமாம், எத்தனை ஜென்மத்தில் தான் அந்த பொண்ணுக்கு லவ் இருக்கு. ஆனால் அதை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கு. நம்ம என்ன பண்ண முடியும்? அது பார்த்துக்கலாம். ஓகேம்மா, எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது, அதை நான் பார்த்துட்டு கால் பண்ணுறேன். ஓகே, பாய். போ ஒரே டென்ஷன். எங்கள் அம்மா நிறையா பொண்ணுங்களோட ஃபோட்டோஸ் காமிச்சு கல்யாணம் பண்ணிக்கோன்றாங்க. ஓ, அப்போ கல்யாணம் பண்ணி தொலைவிட தானே சார்? பண்ணிக்கலாம், பட் என்னையே நினச்சிட்டு ஒரு கழுதை ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கு. அது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தற்கொலை இருக்கல பண்ணிக்கிடுச்சுன்னா அதுக்கு தான் யோசிக்க முடியும், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு ஓகேவா? என்னது? இல்லை, எங்கள் அம்மா எனக்கு பார்த்து வச்சுருக்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டேன். அதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஏதோ அர்ஜென்ட் மீட்டிங் கூப்பிட்டீங்கன்னு வந்தேன். என்னன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? இல்லை, காலம் போனால் திருப்பி வராது, நல்லா யோசிச்சுக்கோங்க. என்ன யோசிக்கணும்? இல்லை, கொஸ்டின் பேப்பர்ஸை இந்த வருஷம் நீங்கள் தான் செட் பண்ண போகிறீங்க, அதை பற்றி தான் யோசிக்கணும்னு சொன்னேன். முடியும்ல? முடியும். வா வா வா, வெரி குட். ஐ லைக் த ஸ்பிரிட், வெரி குட். இந்த மாதிரி தான் இருக்கணும். ஓகே. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு மெயில் அனுப்பணும், அதை ஜஸ்ட் டைப் பண்ணுங்க இதில்.
பிடிங்க. டைப் பண்ண தெரியல? ம் யா டைப் இட். ரெடி? டைப் பண்ண தெரியுமா? தெரியும். அன்பே. மறக்காதீங்க, என் ஃப்ரெண்டு பேர் அன்பு. அதான் டைப் பண்ணுங்க. உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. டைப் பண்ணது சொல்லுங்க. அன்பே, உன்னை பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. வா 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 வெரி குட். ஒன்ஸ் மோர் சொல்லுங்க. ம் மறக்காதீங்க, அடுத்த லைன் சொல்கிறேன். நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது. புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமாகவே சம்மதம் சொல்லு. இப்போ என்ன டைப் பண்ணியிருக்கேன் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்களோ அதை தான் அடிச்சிருக்கேன். கண்டுபிடிச்சிட்டாப்பா. சரி ஆயிடுச்சு. பிடிச்சிங்கல்ல? ம் ஓகே, அதை அப்படியே வைங்க, நான் மெயில் பண்ணிக்கிறேன். கேர்ஃபுல். தேங்க்யூ. திருப்பி மீட்டிங் ஏதாவது கூப்பிட்டேன்னா வரணும். ஓகே, ம் அந்த டோர் கொஞ்சம். யா சிவா, நான் சொல்லிட்டேன். யா இன்னும் சண்டை போட்டுருக்கானுங்க காலேஜுக்குள்ள. இது என்ன காலேஜே வேற எதுவுமா? ஏன் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது ஏன் முன்னாடி? எனக்கு டிசிப்ளின், ஒழுக்கம், கட்டுப்பாடு தான் முக்கியம்னு உங்களுக்கு தெரியாது? என்னடா சண்டை போட்டுருக்கீங்க? சார் எங்க அப்பா பத்தி கேட்டு கேட்டு என்ன பண்றான் சார்? வருஷம் வருஷம் ஒரு கிறுக்கே அவங்க அப்பாவை தேடிட்டு என் காலேஜ்லேயே வந்து சேர்றானுங்க. ஏய், ஏன் முன்னாடி சண்டை போட்டுட்டு இருக்க வேலை வச்சுக்காதீங்க. பிளடி ஹெல் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. வேற எங்கேயா சண்டை போட்டு போமே. ஓ நல்லா ஆளை பாரு, பஞ்சு மிட்டாய் வைக்கிற மாதிரி. தம்பி, நீ சிஸ்டர் ஆக்னஸை மீட் பண்ணிப்பார். உங்கள் அப்பாவை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. போ போ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீட் மிஸ்டர் பிரின்சிபல். ஹலோ, வணக்கம். ஹாய் சார். ஹாய். யார்? சார், ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் சார். ரிப்போர்ட். இன்டர்வியூ கேட்டிருந்தீங்க இல்லையா? ஹாப்பியா? எல்லாம் எடுத்துட்டீங்களா? எல்லாம் எடுத்தாச்சு சார். ஹாப்பி சார். எதுக்கு இந்த லூஸ் மாதிரி சிரிக்கிறேன்? சிரிக்காதீங்க சார். ஜீவா தானே? ஆமாம் சார். சார் ஏன் சிரிக்கிறாரு? சும்மா தான் சார் சிரிக்கிறாரு. ஃப்ளாஷ்பேக் ஏதாவது சொன்னீங்களா? ஆமாம் சார், பட் அவர் ஏன் சிரிக்கிறாருன்னு எனக்கு தெரியல சார். அதை சொன்னால் சிரிக்காமல் வேறு என்ன பண்ணுவாங்க? சொல்லுங்கள் சார். சாருக்கு நல்லாசிரியர் விருது கிடைச்சிருக்கு. ஸோ அதனால உங்க ஒப்பீனியன் கேட்கலான்னு வந்தோம். எனக்கு கூட பத்மபூஷன், இலக்கியத்தில் நாட்டிய பேரொளி கிடைச்சதா? இல்லை, இந்த மாதிரி நிறைய அவார்டுகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். அவங்களும் கொடுக்கல, நானும் பெருசாக கேட்டுக்கல. ஆனால் நிறைய அவார்டு வாங்கியிருக்கேன். ஆனால் அதை மிஸ்டர் பழனி மாதிரி விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு நான் என்றைக்குமே ஆசைப்பட்டேன். லாஸ்ட் வீக் ஹிந்துவில் கூட என்னோட ஆர்டிக்கிள் ஒன்று வந்துச்சு, படிச்சிங்களா? படிக்கலையே சார், நான் படிக்கல. ஓகே. லாஸ்ட்டு 2 வீக்ஸ் பேக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட பத்திரிகையில் கூட வருங்கால இந்தியான்னு சொல்லி ஒரு கட்டுரை அமைச்சிருந்தேன். ஓ, அது நீங்க தானா சார்? பயங்கரமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்னு சொல்லிட்டு எடிட்டர் கிழிச்சு தூக்கி போட்டார் சார். அது சீன தாய்மொழின்னு சொல்லுவாங்க. அதில் எழுதியிருந்தா படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அதான் யூ காட் a nice smile. ஏன் சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க? வந்து நீங்க காலேஜ் படிக்கும்போது என்னெல்லாம் நடந்தது பழனி சொன்னாரு. ஸோ அதை நினச்சி சாரி சார். எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க. அப்புறம் சார், மஞ்சு மேடம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? மஞ்சு, நான் ஒரு பிரின்சிபல் ஆகிட்டேன். அவர் சாதாரண ப்ரொஃபஸர். என்னதான் இருந்தாலும் அவர் மனசுக்குள்ள அந்த ஏற்ற இறக்கம் இருக்கும் இல்லையா? அதனால அவங்களோட காதலை ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை சார். காதலை வெளியே சொல்ல பயப்படுறாங்க, வேற ஒன்றும் இல்லை. பட் ஆனால் பழனி சார் சொன்னார், இப்போவும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ இன்னும் செட் ஆகலன்னு சொன்னாங்க. இன்னும் எதுவும் செட் ஆகல?
ப்ரொஃபஸர் பழனி சொல்லிட்டீங்களா? ஆமாம் சார், பட் பெருசாக எதுவும் சொல்ல சார். இல்லை இல்லை, இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்ததுக்கு உங்களுக்கு காக்கா ராதாகிருஷ்ணன் நானே என் சார்பாக ஒரு விருது தரேன். ஆமாம் சார், அந்த திருட்டு முட்டா கழுதைக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேது. ஆனால் நீங்கள் நினச்ச எண்ணெயும் மஞ்சள் சேர்த்து வைக்கலாம். நான் என்ன சார் பண்ண முடியும்? என்ன சார் இப்படி கேட்டீங்க? பத்திரிக்கைக்காரங்க நயன்தாரா சிம்பு காதல், ஓ, அதே மாதிரி சமந்தா சித்தார்த்து காதல், அந்த மாதிரி எனக்கும் ப்ரொஃபஸர் மஞ்சுக்கும் அது சொல்ல வேண்டியதானே, பத்திரிக்கைக்காரங்க இல்லையா? சொல்லிடலாம் சார். சார், உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? ஷோர் கேளுங்க. காலேஜில் குளிக்க போட்டு தான் பிரின்சிபல் ஆனீங்கன்னு பேசிக்கிறாங்க, அசிங்கமா இல்லை? இதையும் தம்பி தான் சொன்னாரா? ம், ஆமாம் சார். இல்லை, பசங்க தான். நல்லா வருவீங்க. ராதாகிருஷ்ணன் அவார்டு வாங்கியிருக்கீங்க இல்லையா? வரங்க சார், கேள்வி கேட்டேன், பதில் சொல்லாமே போறீங்க. அதாவது உங்களுக்கு ஒரு லாட்ரி விழுந்துச்சுன்னா அதை அனுபவிப்பீங்களா, ஆராய்வீங்களா சார்? அனுபவிப்பேன் சார். அதே தான், லாட்ரி விழுந்துச்சுன்னா அதை அனுபவிக்கணும், ஆராயக்கூடாது. ஓகே நீங்க சார். பேசி ஓகே சார். ஓகே சார். நீங்கள் என் ரூமுக்கு Thank வாங்க, you, உங்களை பார்த்து. எதையோ கேட்டால் எதையோ சொல்லிட்டு போறாரு. அவர் எப்பவுமே அப்படி தான் சார். வாங்க சார் போலாம்.